अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। இதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம், அதனுடைய அவதாரிக்கை என்னன்னு பார்ப்போம். தியாதிக்க மேற்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு ஆசங்கை வரலாம். என்ன ஆசங்கை? ஆத்மனோ நிர்தர்மகத்தே, நீங்க சொன்னபடி ஆத்மாவில எந்த தர்மமும் கிடையாது, அது நிர்தர்மகம். அப்படியானால் பிரமாத்திராதி விவகாரஸ்ய அத்தியாச மூலத்தேனா, ஆத்மாவில ஒரு தர்மமும் இல்லைன்னு சொன்னா, நான் பிரமாத்தா, எனக்கு தான் ஞானம் வருது, அஜ்ஞானம் போச்சு எல்லாம் சொல்றானே, இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் அத்தியாசம்னு சொல்லிட்டு, அத்தியாச மூலம். இந்த அத்தியாச மூலம்னு சொன்னா நான் பிராமணன் அப்படின்னு சொல்றது சுத்தராம், அது அத்தியாசம் தான். இப்படி சொல்லிட்டேன்னா பிராமணோ யஜேத இத்தேவமாதீனாம் சாஸ்திராணாம் அப்பிராமான்ய பிரசங்கா, சாஸ்திரத்தையும் சேர்த்து அப்பிராமான்யம் வந்துருமே. ஏன்னா அது பிராமணம் யஜேத்தன்னு சொல்லிட்டு பிராமணன் சொல்லி யாரை சொல்றது? எவன் தன் சரீரத்தை பார்த்து அவன் பிராமணன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறானோ அவன். ஆக சரீரத்துல ஆத்மபாவம் உள்ளவன் பார்த்துதான் சொல்லுது. அவன் தன்னை பிராமணன் சொல்லிக்கிறான்னு சொல்லி இதுவும் அது பிராமணன் சொல்லி எடுத்துக்கிறது திருப்பியும். ஆனா இது நியாயமா சரியில்லையே. அப்படியானால் இந்த சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் தோஷம் வருமே அப்படின்னு கேட்டான். அப்பிராமான்ய பிரசங்கா அப்படின்னு சங்க. இதுக்காக எதுக்கு அது அப்பிராமான்யம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அகர்த்து அபோக்துஷ்ட ஆத்மன பிரவருத்தி அனுபவத்தே, இந்த நிர்தர்மகமான ஒரு ஆத்மா சொன்னோமே, அது நிர்தர்மகமா இருக்கிறதுனாலே அது கர்த்தாவும் ஆகாது போக்தாவும் ஆகாது. கர்த்தா ஆகாத அது எப்படி வேலை செய்யும்? அதுக்கு எப்படி பிரவருத்தி வர முடியும்? பிராமண விஜயங்கிறத கேட்டுட்டு. ஆகையாலே இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. வேதத்தை அப்பிராமான்ய பிரசங்கம் வருது. வேத அப்பிராமான்யேக குதோ பிரம்மசி ஜீயனா, வேதம் ஒண்ணுதான் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரமாணம். அதையும் அப்பிராமான்யம் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டோம்னா அப்புறம் பிரம்மம் செய்யறதுக்கு ஒன்றும் வழியே இல்லைன்னு ஆயிடுமே. சசிய தன்மாத்திர கம்யத்வா, பிரம்மங்கிறது வேத மாத்திர கம்யம், சாஸ்திர யோனின்னு சொல்லிட்டு சாஸ்திர மாத்திரத்தினாலதான் அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. சாஸ்திர யோனித்வா நியாயா, இந்த விஷயத்தை தான் அந்த சூத்திரத்துல சொல்லியிருக்கேன். ததாச்ச வேத பிராமான்யார்த்தம், வேதத்தை பிரமாணம் சொல்லணுமா இல்லையா? அதனுடைய பிராமான்யத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்ணனா, பிரமாதிருத்வாதி விவகாரஸ்ய சத்தியத்துவம் அபியுபேயம். அகம் பிரமாதா அகம் பிராமணா அப்படிங்கிறதெல்லாம் இது தப்பு இல்லை, பிராந்தி இல்லை, இது அத்தியாசம் சொல்லக்கூடாது, இது சரியான ஒரு ஞானம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணுமே. சத்தியத்துவம் அபியுபேயம், இது சரியான ஞானம் சொல்லணும்னா அந்த ஞானத்துல பாதிக்கக்கூடிய விஷயம் சத்தியம் சொல்லணுமே. இத்தியாசங்கிய, இந்த மாதிரி ஒரு ஆசங்கை. இந்த ஆசங்கைக்கு அடுத்த ஸ்லோகத்துல பதில் சொல்றாங்க. ஆனா ரெண்டு விகல்பம் பண்றார். இந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் அப்பிராமான்யம் வந்து விடுவேன்னு கவலைப்படுறையே, தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் அப்பிராமான்யம் வந்து விடுமே அப்படின்னு கவலைப்படுறியா? இல்லை ஆரம்பத்திலே முதல்லயே அப்பிராமான்யம் வந்துடுமே, தத்துவஞானம் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அப்பிரமாணம் ஆயிடுமே இப்படிலாம் சொன்னாக்க அப்படின்னு கேட்கறியா அப்படின்னு ரெண்டாவது கல்பிச்சா. கிம் தத்துவஞானாத் பூர்வம் அப்பிராமான்யம் ஆபாத்தியதே ஊர்த்வம் வா, தத்துவஞானத்து வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அப்பிரமாணமா போயிடும் ஏன்னா விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நீ சொல்றியா? இல்ல தத்துவஞானம் வந்து விடுச்சுன்னா அப்புறம் அப்பிரமாணமா போயிடுங்கிறியா? முன்னாடியேன்னு சொல்ல முடியாது. ஏன் தத்ர ஆத்யே சர்வேஷாம் பிரமாணானாம் அவித்யாவத் விஷயத்வேன தத்தசாயாம் பாதாபாவாத் நிஷ்பிரத்யூகம் பிராமான்யம். ஞானம் வரத்துக்கு முன்னாடி, தத்துவஞானம் வரத்துக்கு முன்னாடி
இதனுடைய அப்பிராமான்யம் வந்துடுமேனா கவலைப்படாதே, அப்பிராமான்யம் வராது. ஏன்? எல்லா பிரமாணமும் இந்த அத்தியாசத்தை மூலமா வச்சுதான் பிரவர்த்திக்கிறது. பிரமாணங்கள் சரியான ஞானத்தை தான் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறது. அதனால இந்த பிரமாணத்தினுடைய பிராமான்யம் எங்கேயும் போகாது, அது சௌக்கியமா இருக்கும். நிஷ்பிரத்யூகம் பிராமான்யம். தத்துவஞானம் வந்த பிற்பாடு சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் வந்துடுமே சொன்னா ஆமா வந்துடும். திசியேது இஷ்டாபத்திரேவ இத்தியாக. தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரம் தேவைப்படாது. இதைத்தான் சொல்றார். நவர்ணாக ந வர்ணாசிரமாச்சார தர்மாக நமே தாரணா தியான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்தியாசஹானாத் ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோகம். அதாவது எனக்கு வர்ணங்கள் இல்லை, அதே மாதிரி ஆசிரமாதிகள் இல்லை, ஆச்சார தர்மங்கள்லாம் இல்லை, யோகசாஸ்திரத்துல சொன்ன தாரணா தியான யோகாதிகள்லாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் எதுக்கு இருக்குமோ அதை நான் விட்டுட்டேன். அனாத்மாஸ்ரயாஹம் மமாத்தியாசஹானா. அகம் மமாத்தியாசம் இந்த சரீரத்துல இருக்கணும், அது இருந்தா தான் இதெல்லாம் வர முடியும். வர்ண தர்மம் என்ன, ஆச்சார தர்மம் எல்லாம் வரும். அது அப்ப நீ என்னவா இருக்கேன்னு கேட்டா ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம். இதுதான் எல்லா ஸ்லோகத்திலும் வருது. இதெல்லாம் வந்ததெல்லாம் போனதுக்கு அப்புறம் எது பாக்கி இருக்குமோ அவசிஷ்டம் அந்த சிவ கேவலகா ஆகும். சிவஸ்வரூபமான அந்த ஆத்மாதான் நான் அப்படின்னு. வர்ணாக பிராமணத்வாதய. இந்த வர்ண சப்தத்தினாலே நான் சத்வார வர்ணாகன்னு சொல்றோம் இல்லையா, 4 வர்ணங்கள் பிராமண கஷத்திரியா அப்படி ஆரம்பிச்சு அந்த வர்ணங்களை எடுத்துக்க வேண்டியது. அது எனக்கு இல்லை. எனக்கு இல்லைன்னா என்னுடைய சரீரத்துக்கு இருக்கலாம், இந்த சரீரம் பிராமண சரீரமா இருக்கலாம், ஆனா ஆத்மாவுக்கு அந்த பிராமணியம் கிடையாது. ஆசிரமாக பிரம்மச்சரியாதய. ஆசிரமம்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னு 4 விதமா சொல்றோம் இல்லையா, இது ஆசிரமம்னு பேரு. தர்மாக பிரம்மச்சரிய குரு சேவாதய. ஆச்சாராக, ஆச்சாராக இல்லையா, வர்ணாசிரமாச்சார தர்மம். ஆச்சார ஸ்நான சௌச்சாதய. நம்ம ஆச்சாரமா இருக்கணும்னு சொல்றோமே, ஸ்நானம் நல்ல சுச்சியா இருக்கிறது, இதெல்லாம் ஆச்சாரம். அதுவும் எனக்கு கிடையாது, என்ன சேர்ந்தது இல்லை. தர்மாக பிரம்மச்சரிய குரு சேவாதயா. பிரம்மச்சாரியா இருந்தா பிரம்மச்சரியத்தோட இருக்கணும், குரு சேவை பண்ணணும், இப்படி எல்லாம் தர்மங்கள் இருக்கு. அது எல்லாமே பிரம்மச்சாரியா இருக்கிறது அந்த சரீரத்துக்கு தான். அத்த துவயகர்ப்ப ஷஷ்டீ தத்புருஷேன வர்ணானாம் ஆச்சார தர்மாஸ்ட ஆசிரமானாமப்பி ஆச்சார தர்மாஸ்ட லப்யந்தே. இங்க வர்ணம் வர்ணாசிரமாச்சார தர்மான்னு மொத்தமா ஒரே பதமா போட்டு வச்சிருக்கார். இந்த இடத்துல வர்ணாஷ்ட ஆசிரமாஷ்ட வர்ணாசிரமாக, அப்புறம் ஆச்சாராஷ்ட தர்மாஷ்ட ஆச்சார தர்மாக அப்படின்னு பிடிச்சுண்டு வர்ணாசிரமானாம் ஆச்சார தர்மாக அப்படின்னு ஷஷ்டி பொருத்தம். 2 துவந்துவம், அந்த 2 துவந்துவ சமாசத்தையும் சேர்த்து ஒரு ஷஷ்டி புருஷ சமாசமா பண்றது. இதுதான் துவந்துவ துவய கர்ப்ப ஷஷ்டி புருஷம்னு இருக்கார். அப்படி பண்ணா என்ன ஆகும்னா வர்ணங்களுடைய ஆச்சாரம் தர்மங்கள், ஆசிரமத்துடைய ஆச்சார தர்மங்கள், இது எல்லாமே வர்ணாசிரமாச்சார தர்மாங்கிறது கிரகிக்கப்பட்டதாகும். அப்புறம் தாரணா தியான யோகாதய. தாரணா பிரம்மணி பாஹ்ய விஷயத்தியாகேன மனசஸ்தைரியம். பாஹ்ய விஷயத்திலேருந்து விடுபட்டு பிரம்மத்திலேயே நிறுத்தி வச்சிருது மனசை, இதுதான் தாரணா. தியானங்கிறது பரமாத்ம சிந்தனம். யோகா சித்த விருத்தி நிரோதா. மனசை மனசுல வரக்கூடிய விருத்திகள் வராம பாக்குறது, நிரோதம் பண்றது. ஆதிசப்தேன சிரவண மனநாதயோ கிரஹ்யந்தே. அதையும் விட வேண்டாம், அதையும் சேர்த்து விடுவான். சிரவணம் மன்னன் வித்தியாசனம் இது எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்? தியானோத்தரம். நம்ம தியானத்துக்கு முன்னாடி இல்லை, தியானத்துக்கு முன்னாடி இது எல்லாமே வேணும். ஆச்சாரம் வேண்டாம், சௌச்சம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, எல்லாம் வேணும். ஆனா தியானோத்தர காலத்துல தானே இப்ப சொல்ற தித்தியேத்து இஷ்டாபத்தின்னு தியானம் வந்துட்டு பிற்பாடு இதெல்லாம் வேணுமானா வேணும்னு இல்லை, இருக்கவே இருக்க.
சர்வேஷாம் ஞானோத்தர காலே அசத்வே ஹேதுமாக அனாத்மாஸ்ரயாஹம் மமாபியாசஹானாத். இதெல்லாம் எப்படி எனக்கு சேர்ந்தது? இந்த அனாத்மாவோட ஆத்மாவுக்கு வரக்கூடிய அத்தியாசத்தினாலதானே வந்தது. அந்த அத்தியாசம் ஞானம் வந்ததுனால நிவர்த்தி எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு எப்படி சேரும்? அனாத்மா ஆத்ம விரோதினி அவித்யா. இந்த அவித்யாலே ததாஸ்ரயா ததுபாதானஹா, அவித்யை காரணமாக கொண்ட அகங்கார மமகாராதி அத்தியாச, அகங்காரம் என்ன மமகாரம் என்ன இப்படிலாம் ஒரு அத்தியாசம் இருக்கே. தஸ்ய மூலஸ்யாபி தத்துவஞானேன, அதுவும் அதனுடைய மூலம் என்ற அவித்யை இருக்கோ அதுவும் ரெண்டும் சேர்ந்து தத்துவஞானத்தினால நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனாலே இந்த அத்தியாச பிரயுக்தமான தற்பிரயுக்த வர்ண ஆசிரமாதி விவகாரோ நாஸ்தி. வர்ணம் ஆசிரம் போக்குவரத்து எதுவுமே எனக்கு கிடையாது. 2வது ஸ்லோகமும் முடிஞ்சிருச்சு. பாக்கி உள்ளதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.